இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூரில் அணிதிரண்டு வாருங்கள். நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக தமிழக அரசியல் கட்சிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் ஆலோசனை நடத்தி வருகிறார். நாடாளுமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து மாநிலங்களுக்கு சென்று தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் ஆலோசனை நடத்தி வருகிறார். அந்த வகையில் தமிழ்நாடு வந்துள்ள அவர் சென்னை மீனம்பாக்கத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் அரசியல் கட்சிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இதில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். தொடர்ந்து பிற்பகலில் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுடன் ஆலோசனை நடத்தும் ராஜீவ்குமார் நாளை தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா ஆகிய மாநிலங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். தேர்தல் ஆணைய ஆலோசனை கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, பொதுமக்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் தேர்தலை நடத்த வேண்டும் எனவும், தேர்தல் முறைகேடுகள் தொடர்பாக புகார் அளித்தார் உடனடியாக நடவடிக்கை எடுக்க மாநில தேர்தல் அதிகாரிகளுக்கு அதிகாரம் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், ஆளும் கட்சிக்கு ஆதரவாக மாநில காவல்துறை செயல்படும் நிலை காணப்படுவதாகவும், எனவே மக்களவைத் தேர்தலை ஜனநாயகமான முறையில் நியாயமான தேர்தலாக நடத்தப்பட வேண்டும் என தெரிவித்தார். வாக்காளர் பட்டியலில் உள்ள முரண்பாடுகள் சரி செய்யப்பட வேண்டும் என்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கோரிக்கை விடுத்தார்.